ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மஞ்சுஸ் மேஜிக்கல் ஒர்க். இன்றைக்கி நம்ம பர்ஃபெக்டான ஷார்ப் எட்ஜஸோட ஹார்ட் இன் ஷேப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஷேர் பண்ண போகிற டிப்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு வந்து நான் டூலிப் நீடில் எடுத்திருக்கேன். நம்பர் 12 நீடில் வந்து எடுத்திருக்கேன். ஜெரி த்ரெட் எடுத்துக்கலாம். ஜெரி த்ரெட்டில் எண்டில் நாட் போட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹார்ட் இன் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரைஞ்சிக்கணும். நம்ம ஒழுங்காக வரையலைனாலும் நம்ம முடிக்கும் போது வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடைக்காது. ஹார்ட் இன் ஷேப்பில் வந்து எப்போவுமே பாட்டம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த பாட்டமில் இருக்க எட்ஜ் பாயிண்டில் த்ரெட்டை எடுத்துகிட்டு ஒரு பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். பேக் ஸ்டிச் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து ஒரு நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா நம்ம ட்ரா பண்ணதுக்கு மேலேயே வந்து செயின் ஸ்டிச் வந்து போடணும். செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் போடும்போது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக போடுங்க. ஏன்னா சின்னதாக போடும்போது தான் பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஹார்ட் இன் ஷேப்லேயே பார்த்தீங்கன்னா மேலே வந்து கர்வ் மாதிரியெல்லாம் வருது. அந்த இடத்துல வந்து நீங்கள் பெரிய செயின் ஸ்டிச்சாக போட்டிங்கன்னா பார்க்கவும் நல்லா இருக்காது. உங்களுக்கு ஹார்ட் இன் ஷேப்பும் வந்து கரெக்டாக கிடைக்காது. இப்போ வந்து நம்ம சென்டரில் எட்ஜ் பாயிண்ட்டை டச் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதில் ஒரு டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எட்ஜ் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க செயின் ஸ்டிச், எட்ஜ் பாயிண்டில் இருக்க செயின் ஸ்டிச், எட்ஜ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் போட போகிற செயின் ஸ்டிச், இந்த 3 செயின் ஸ்டிச்சுமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சின்னதாக போடணும். அதுக்கப்புறம் எட்ஜ் பாயிண்டில் வந்து சென்டரில் உள் பக்கமாக பார்த்த மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கணும். போட்டுட்டு தான் நீங்கள் வந்து திரும்ப நீடியில் வந்து ரிவர்ஸில் திருப்பி நம்ம ட்ரா பண்ணதுக்கு மேலேயே வந்து செயின் ஸ்டிச் போட்டு வரணும். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பான பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஹார்ட் இன் ஷேப்பும் பார்க்க வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். லாஸ்ட் டிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ்க்கு நல்லா டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் போட வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். உங்களால் வந்து ஈஸியாக வந்து ப்ளவுஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆரி ஒர்க் இப்போ தான் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கான டிப்ஸு, ட்ரிக்ஸு, டூஸ் அண்ட் டோன்ட்ஸு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செயின் ஸ்டிச் வந்து எப்படி லேர்ன் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லாஸ்ட் டிப் வந்துட்டோம். எண்ணாட் வந்து ரொம்ப முக்கியம். எண்ணாட்டும் வந்து ஷார்ப்பான எட்ஜில் வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம ஹார்ட் இன் ஷேப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? எங்கள் சேனலை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.